8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல எண்கள் சாப்டர்ல பயிற்சி 1ல் 2ல 6வது கணக்கு வகுக்கவும் -21/5 -7 -10 வகுக்கன்னு வாசிக்கணும். ரெண்டாவது கணக்கு -3/13 -3 வகுக்க -2 -6/15 வகுக்க. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா I அப்படின்னு கொடுத்துருக்கு பாத்தீங்களா, நம்ம வந்து இங்க வகுக்க அப்படின்றது கணக்கு இருக்கு, அதனால இந்த இடத்துல வகுத்தல் போட்டு நம்ம கணக்கை எழுதி செய்யணும். அதே மாதிரி இங்கேயும் ஐக்கு இந்த இடத்துலயும் ஐக்கு வகுத்தல் போட்டு கணக்கு செய்யணும். இப்ப கணக்கு பார்ப்போம். -21/5 வகுத்தல் -7/10. இப்ப வந்து நம்ம வகுத்தல் அப்படின்றத வந்து பெருக்கலா மாத்தி அடுத்தது வகுத்தலுக்கு அடுத்து இருக்கிற விகிதமுறி எண்ணை தலைகீழா மாத்தி கணக்கு செய்ய போறோம். -21/5 பெருக்கல் இந்த விகிதமுறி எண்ணை தலைகீழா மாத்தணும்னா -10/-7 ஈக்குவல் டு அடுத்தது திட்ட வடிவம் அப்படின்னு பார்க்குறப்போ பகுதியில் வந்து மைனஸ் இருக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா பகுதியில் மைனஸ் இருக்கு, இந்த மைனஸை மேலே கொண்டுட்டு போயிடணும். அப்போ மைனஸை இங்கே மேலே கொண்டுட்டு போகிறப்ப இங்கே வந்து ப்ளஸ் ஆயிரும். அதனால அடுத்த ஸ்டெப்பு -21/5 பெருக்கல் +10/7. இப்போ மைனஸை மேலே கொண்டுட்டு போயிட்டோம். அடுத்தது நம்ம வந்து பெருக்கல்னாலே பெரிய பை போட்டு தொகுதியை தனியாக எழுதிடுவோம். -21 × 10 பகுதியில் 5 × 7. இப்போ 5ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணோம்னா 1 5 5 2 10 1 7 7 3 21 ஈக்குவல் டு -3 × 2 பகுதியில் 1 × 1. பகுதியில் 1 × 1 1. இப்போ தொகுதியில் வந்து -3ன்றது குறையெண், இது வந்து மிகையெண். ஒரு குறையெண்ணையும் ஒரு மிகையெண்ணையும் பெருக்கிறப்போ நம்மளுக்கு குறையெண் கிடைக்கும். அதனால மூவிரெண்டு 6, அதனால -6/1. பகுதியில் 1 விட்டுறலாம். அப்போ ஆன்சர் -6. ரெண்டாவது கணக்கு -3/13 வகுத்தல் -3. இங்கே வகுத்தலை பெருக்கலா மாத்திடுறோம். அடுத்தது -3 வந்து தலைகீழா எழுதிடுவோம். தலைகீழா மாற்றி எழுதணும். அப்போ வந்து இங்கே -3 வந்து /1ன்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் தலைகீழா மாற்றி எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது -3/13 பெருக்கல் இதை தலைகீழா மாற்றினோம்னா மைனஸ் அங்கேயே தான் இருக்கும். மைனஸை வந்து தலைகீழா வர்றப்போ பகுதி கொண்டுட்டு வரக்கூடாது. அதனால -1/3 ஈக்குவல் டு இப்போ பெரிய பை போட்டுக்கணும். -3 × -1/13 × 3. 1 3 3 1 3 3 ஈக்குவல் டு -1 × -1/13 × 1. இப்போ இது வந்து குறையெண், இதுவும் குறையெண். குறையெண்ணையும் மற்றொரு குறையெண்ணையும் பெருக்கணும்னா மிகை எண் கிடைக்கும். அதனால +1 1 /13 1 13. அப்போ ஆன்சர் +1/13. மூணாவது கணக்கு -2 வகுத்தல் -6/15. இப்போ இந்த வகுத்தலை பெருக்கலா மாத்திடுவோம். அடுத்தது வகுத்தலுக்கு அடுத்து இருக்கிற விகிதமுறி எண்ணை தலைகீழா மாத்திடுவோம். அப்போ -2 இதை தலைகீழா எழுதுனோம்னா -15/6 ஈக்குவல் டு -2 × -15 இங்க வேணும்னா /1ன்னு போட்டுக்கலாம். நம்மளுக்கு குழப்பம் இல்லாம இருக்கணும்னா /1 போட்டுக்கலாம். அப்போ 1 × 6. இங்க வந்து ரெண்டாம் வாய்ப்பாடு 2 2 2 6 1 3 3 3 15. அப்போ -1 × -5/1 × 1 ஈக்குவல் டு இது குறையெண், இன்னொரு குறையெண், ரெண்டையும் பெருக்குனா மிகையெண். 4 5 5/1 ஈக்குவல் டு பகுதியில் உள்ள 1 விட்டுறலாம். அப்போ ஆன்சர் 5. ஏழாவது கணக்கு A = 1/2 B = 2/3. அதே மாதிரி அதுலேயே வந்து இன்னொரு ஒரு ஏயும் பியும் கொடுத்துருக்கு, மதிப்புகள் கொடுத்துருக்கு. இதை வச்சு A + B வகுத்தல் A - B கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த AB மதிப்பை வச்சு கண்டுபிடிக்கணும். அடுத்தது ரெண்டாவது கணக்கு இந்த AB மதிப்பை வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ முதல் கணக்கு பார்ப்போம். A = 1/2 B = 2/3. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A + B வகுத்தல் A - B ஈக்குவல் டு 1/2 +
2/3. ஏக்கான மதிப்பு இங்க நம்ம 1/2, அடுத்தது பிக்கான மதிப்பு 2/3. அதைத்தான் வந்து ஏக்கும் பிக்கும் போடுறோம். வகுத்தல் அடுத்தது 1/2 மைனஸ் 2/3 ஈக்குவல் டு இங்க வந்து முதல்ல பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சு சுருக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்தது வகுத்தல் செய்யறது ஈஸியா இருக்கும். இங்க வந்து கூட்டல் கணக்கு, இது கழித்தல் கணக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு, பயிற்சி கணக்குகள் எல்லாம் கூட்டல் கழித்தல் எப்படி செஞ்சோம்? ஒண்ணு மீச்சிமா கண்டுபிடிச்சு ஓரின பின்னங்களா மாத்தி செஞ்சிருப்போம், அல்லது குறுக்கு பெருக்கல் போட்டு செய்வோம். இந்த குறுக்கு பெருக்கலை நல்லா பழகிக்கிட்டோம்னா இது மாதிரி விகிதமுறு எண்கள் கணக்குல கூட்டல் கழித்தல் எந்த கணக்கு வந்தாலும் ஈஸியா செஞ்சிடலாம். அப்போ இங்க வந்து 1 3 3 பிளஸ் 2 4 பை 2 3 6 வகுத்தல் அடுத்தது இங்கேயும் குறுக்கு பெருக்கல். அப்போ 1 3 3 வகுத்தல் 4 பை 2 6 ஈக்குவல் டு 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7/6 வகுத்தல் இங்க வந்து 3ல இருந்து 4 கழிக்க முடியாது, அதனால 4ல இருந்து 3 கழிக்க போறோம். அப்ப 4க்கான குறியீடு வந்து மைனஸ், அதனால 4ல இருந்து 3 கழிக்கிறப்ப பெரிய எண்ணுடைய அடையாளத்தை போட்டுரும். அப்ப -1/6 ஈக்குவல் டு 7/6. இங்க வந்து வகுத்தலை பெருக்கலா மாத்திடுறோம். அடுத்தது இதுக்கு தலைகீழா போடுறோம். அப்ப -6/1 ஈக்குவல் டு பெரிய பை தொகுதி தனியா 7 × -6 பை பகுதியில 6 × 1 ஓர் 6 ஓர் 6 ஈக்குவல் டு 7 × -1 பை 1 × 1 ஈக்குவல் டு இங்க வந்து மிகையெண், இது குறையெண். அப்போ -7/1 ஈக்குவல் டு -7. இப்போ முதல் கணக்குக்கான விடை -7. அடுத்தது அதிலே ரெண்டாவது கணக்கு செய்ய போறோம். அதுல வந்து ஏக்கு -3/5, பியின் மதிப்பு 2/15. இப்போ கணக்கு செய்யலாம். a + b வகுத்தல் a - b ஈக்குவல் டு ஏக்கு -3/5 பிளஸ் பிக்கு 2/15 வகுத்தல் ஏக்கு -3/5 மைனஸ் 2/15 ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கல் போட்டோம்னா -45 பிளஸ் I2 10 பை 5 15 75 வகுத்தல் -45 மைனஸ் I2 10 பை 5 15 75 ஈக்குவல் டு இது வந்து குறையெண், இது மிகையெண். அப்ப கூட்ட முடியாது, கழிச்சோம்னா -35/75 வகுத்தல் இங்க ரெண்டுமே ஒரே குறியீடு உள்ள எண்ணா இருக்கு. அப்ப கூட்டினோம்னா -55/75 ஈக்குவல் டு -35/75. இங்க வந்து வகுத்தல பெருக்கலா மாத்திடுறோம், பெருக்கல் அடுத்தது இதை தலைகீழா எழுதுறோம். அப்ப -75/55 ஈக்குவல் டு பெரிய பை போட்டுக்கணும், -35 இன்ட்டு -75 பை 75 இன்ட்டு 55. இங்க 75 கேன்சல் பண்ணிடலாம், ஒரு 75 இங்க ஒரு 75. இங்க வந்து 5ஆம் வாய்ப்பாடுல 7 5 35 11 5 55. அப்போ -7 இன்ட்டு -1 பை 1 இன்ட்டு 11. இது குறை, இதுவும் குறையெண். -7ஐயும் -1ஐயும் பெருக்கினா +7 பை 1 11 11. அப்ப ஆன்சர் +7/11. அடுத்த வீடியோல இதுக்கு தொடர்ச்சியா வர 8வது கணக்கு பார்க்கலாம். அதனால இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ வர்றப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.